உங்களோட பழைய ஸ்கூல் ஃப்ரெண்டை நீங்கள் பார்க்குறீங்க, பட் அவங்க முன்ன மாதிரி கிடையாது, ரொம்பவே மாறிட்டாங்க. ப்ரோ என்ன ப்ரோ சொல்கிறீங்கன்னா வாங்க தெளிவாக சொல்கிறேன். நம்மளோட ப்ரோட்டாகனிஸ்ட் பேர் யமாமோட்டோ. அவர் ஒரு நார்மல் காய் தாங்க. ஒரு கன்வீனியன்ஸ் ஸ்டோரில் ஒரு பார்ட் டைம் ஜாப்பில் வேலை செஞ்சுன்னு வராரு. ஒரு கஸ்டமர் வந்து பில்லு போகிறதுக்கு வராங்க. அப்போ யாரான்னு பார்த்தா நம்ம ப்ரோட்டாகனிஸ்டோட பழைய கிளாஸ்மேட். நம்மளோட கதாநாயகி பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரோட்டாகனிஸ்ட்டை மதிச்சிருக்கவே மாட்டாங்க ஆக்சுவலாக ஸ்கூல் டைமில். ஸோ ஒரு மாதிரி நக்கலாக தான் சுற்றி இருந்திருப்பாங்க. அண்ட் அது இப்போ வந்து அவங்க கம்ப்ளீட்டாக மாறிட்டாங்க. ஸோ வந்து பார்க்குறதுக்கு வந்து ஒரு மாதிரி டல்லாக இருக்காங்க. நம்ம ப்ரோட்டாகனிஸ்ட்டே கேட்குறாரு, ஏன் நீ பார்க்குறதுக்கு இப்படி இருக்குன்னு. அப்போ தான் அவங்க ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. ஸோ என்னோட பாய் ஃப்ரெண்ட் வந்து ரொம்ப டாக்ஸிக்காக இருக்கான், என்னை போட்டு தொல்லை பண்ணினே இருக்கான், இப்போ எனக்கு போகிறதுக்கு ஆக்சுவலாக வீடு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம ப்ரோட்டாகனிஸ்ட்டுக்கு என்ன தான் நம்ம கதாநாயகியை வந்து பிடிக்கலனாலும் ஸோ வந்து இப்படியே அவங்கள வந்து விட்டுட்டு போகிறதுக்கு நம்ம ப்ரோட்டாகனிஸ்ட்டுக்கு மனசு இல்லை. அதனால் வந்து ஸோ நீ வேணால் என் வீட்டில் வந்து தங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. நம்மளோட கதாநாயகிக்கு வேறு வழி இல்லாமல் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அண்ட் ரெண்டு பேரும் இப்போ சேர்ந்து தான் ஒரே வீட்டில் வந்து வாழ்ந்துன்னு வராங்க. அதுக்கப்புறமேட்டு அவங்களோட டாக்ஸிக்கான அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கு என்ன நடந்தது, நம்ம ப்ரோட்டாகனிஸ்ட் அதுலேருந்து நம்மளோட கதாநாயகியை அதுலேருந்து வெளியில் கொண்டு வந்தாரா இல்லையா பார்க்கணுன்னா இந்த மாங்காவை போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அண்ட் மாங்காவெல்லாம் நீங்கள் தமிழில் பார்க்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பீஸ்.